உங்க மனசு உங்களுக்கு எதிரா வேலை பண்ற மாதிரி ஒரு தருணமாவது உணர்ந்திருக்கீங்களா? பகவத்கீதையில இருந்து நான் கத்துக்கிட்ட அற்புதமான பாடங்கள். மனசு பத்தி அசத்தலான விஷயங்கள் என் வாழ்க்கையையே மாத்தி போட்டது. இந்த பாடங்கள் எனக்கு தெளிவையும் மனசுன்னு அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பத்தியும் ஆழமான புரிதலையும் கொடுத்தது. உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும்னு நம்புறேன். முதல்ல கேளுங்க. 1. மனசு நம்மளே இல்ல. நம்ம சிந்தனைகள், உணர்ச்சிகள், உடம்புன்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் பகவத்கீதையிலிருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம மனசோ உடம்போ இல்ல, நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாதான் நம்ம. இந்த உண்மையை நினைச்சு பாருங்க. கஷ்டங்களை எப்படி பார்க்கணும்னு மாத்திடும். நம்மளோட மனப்போராட்டங்கள் எல்லாம் ஏன் வரும்னா, மனசு சொல்லுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புறதுனால. மனசுல வரும் ஒவ்வொரு சிந்தனை, உணர்ச்சி, ஆசையோட நம்ம உருத்திரமாயிடுறோம். அது நம்மளை கட்டுப்படுத்தட்டும்னு விட்டுடுறோம். மனசு, அடேங்கப்பா, மனசுன்னு ஒரு அசுரன் இருக்கு, அது நம்மளை ஆட்டி வைக்கும். ஆனா நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டா அந்த அசுரனையே நம்ம நண்பனா மாத்திக்கலாம். 2வது பாடம் இதுதான். முந்தின வீடியோல சொன்ன மாதிரி நம்ம எதிரி வெளியே இல்ல, உள்ளேதான் இருக்கு. அது நம்ம மனசுதான். பகவத்கீதையில இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, தன்னம்பிக்கை இல்லாம போறது, கவலைப்படுறது, ஸ்ட்ரெஸ், துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுதான். மனசு ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனா அதை நம்ம கட்டுப்படுத்தலன்னா அது நம்மளை கட்டுப்படுத்தும். பயம், சந்தேகம், நெகட்டிவ் எண்ணங்கள்ல நம்மளை மாட்டிவிடும். அப்போ மனசு நம்ம எதிரியா மாறிடும். ஆனா சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்ம மனசை நம்ம நண்பனா மாத்திக்க முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி, மனசை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா தொடர் பயிற்சியாலும் உணர்ச்சிகளிலிருந்து விலகி இருந்தாலும் அடக்கலாம். ஆனா மனசை அடக்கிறது கிடைச்சாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாதான். தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், உணர்ச்சிகளை விட்டு விலகணும், அவ்வளவுதான். 3வது பாடம், பகவத்கீதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், மனசு எப்பவும் அலைச்சலானது. எப்பவும் இந்திரியங்கள் மூலமா தகவல்களை சேகரிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகளை உருவாக்குது. ஸ்ரீ கிருஷ்ணர் அருமையா அந்த விஷயத்தை பகவத்கீதையில சொல்றாரு. ஒரு பொருளை நினைச்சா அதனால ஈடுபாடு வரும், ஈடுபாட்டால ஆசை வரும், ஆசையால கோபம் வரும். இந்த வசனம் மனசு எப்படி எப்பவும் எண்ணங்கள்லையோ பொருட்களையோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு காட்டுகிறது. நிறைய நேரம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சா அது நம் மனசுல ஒட்டிக்கிடும். அந்த ஒட்டலால ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் நிறைவேறாட்டா சீற்றம், கோபம், கடைசியில துக்கம். இது நல்லது கெட்டது இல்ல, மனசுல இயற்கையே இப்படித்தான். அதான் புரிஞ்சிட்டா ஏமாற்றத்தையும் உள்ளுக்குள்ள உள்ள சந்தோஷமில்லாத நிலையையும் நல்லா கையாளலாம். நம்ம யோசனைகளால அடிமையாகாம அவற்றை பாருங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியா இருங்க. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற மாதிரி, கடலுக்குள்ள எத்தனையோ ஆறுகள் கலந்தாலும் அது அசையாதுல. ஆசைகள் வந்தாலும் போனாலும் கலங்காம இருக்கிறவன் உண்மையான சாந்தியை அடைவான். ஆனா ஆசையால ஓடுறவன் ஒருபோதும் சாந்தி அடைய மாட்டான். இந்த உண்மையை புரிஞ்சிட்டா முடிவில்லாம ஒட்டி இருக்கிறத விட்டு விடலாம்.